ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் வீடியோ தேவதானப்பட்டி மூங்கிலெண்ணெய் காமாட்சி அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம தேவதானப்பட்டியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த அழகான பழமை வாய்ந்த கோயிலை நீங்கள் தரிசனம் செய்யலாம். இந்த மூங்கிலெண்ணெய் காமாட்சி அம்மன் கோவில் பாண்டிய மன்னர்களால் தானமாக கொடுக்கப்பட்டதுங்க. ஹிந்து அறநிலைத்துறை கீழே இந்த மூங்கிலெண்ணெய் காமாட்சி அம்மன் கோவில் இயங்குதுங்க. இந்த கோயில் தேனி மாவட்டத்தில் ஒரு சுற்றுலா தலமாகவும் தெய்வ வழிபாடு செய்யும் சிறந்த இடமாகவும் திகழுங்க. மூங்கிலெண்ணெய் காமாட்சி அம்மன் கோவில் கோபுரம் பார்த்திங்கன்னா குச்சி புல் இதனால் மேயப்பட்டிருக்கும். சும்மா இல்லைங்க, 2 கண்ணையும் கட்டிட்டு தான் மேய்வாங்க. வருடம் ஒரு முறை இந்த கோபுரத்தில் குச்சி புல்லை வச்சு மேய்வாங்க. அது 2 கண்களை கட்டிட்டு தான் மேய்வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேறின பிறகும் இந்த இடத்துல தான் பொங்கல் காணிக்கை, அதுக்கப்புறம் முடி காணிக்கை செலுத்தும் இடம். இது இப்போ இல்லைங்க, பாரம்பரியமாக தொன்று தொட்டு பல வருட காலமாக கொடுத்துட்ருக்காங்க நம்ம மக்கள்கள். இந்த கோவிலில் நெய்வேத்தியம் செய்வது இல்லைங்க. அதே மாதிரி கோயிலுக்கு படைக்கப்படும் பழங்கள் எதுவும் உரிக்கப்படுறது இல்லைங்க. உரித்து தெய்வத்துக்கு காணிக்கைய படையல் வைக்கிறது இல்லை. மூங்கிலெண்ணெய் காமாட்சி அம்மன் கோவில் அபிஷேகம் செய்வதையும் மூடப்பட்டிருக்கும் கதவுக்கு தாங்க அபிஷேகமே செய்வாங்க. அதுதாங்க இந்த கோயிலோட முக்கிய சிறப்பு அம்சம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா குச்சி புல் மூங்கிலாலே மேயப்பட்டிருக்கும். இதோ பாருங்கள், அதுதான் கோபுரம் டாப்பில் இருக்கிறது. இந்த மூங்கில் மரத்தில் தொட்டில் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த கோயிலில் தொட்டில் கட்டி, அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் இந்த மரத்தில் கல்யாண கயிறு கட்டினீங்கன்னா, மஞ்சள் கயிறு கட்டினீங்கன்னா சீக்கிரமாகவே குழந்தை திருமணம் ரெண்டுமே சீக்கிரமாக நம்ம நினச்ச காரியம் நல்ல முறையாக நடக்கும். இந்த கோயிலில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற பிளேஸ், திருமணம் நிச்சயம் செய்யக்கூடிய இடங்க இது. இந்த இடத்துல தான் நிச்சயம் பண்ணுவாங்க. நம்ம தேனி மாவட்டத்தில் முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் இந்த கோயில் திகழுதுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி அழகான ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், சப்போர்ட் அவர் சேனல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.